டாடா ஸ்மால் கேப் யூடிஐ பண்ணலாமா, யூடிஐ ஸ்மால் கேப் பண்ணலாமா, அதான் சார் கேக்குறேன். அது 25 ரூபா தான் போயிட்டு இருக்கு. ஓகே, இது என்ஐவி சொல்றீங்களா? நான் இது சரிங்க சார், இருங்க, நான் இதுக்கே நான் இன்னொரு வீடியோ நான் கண்டென்ட் போடுறேன். நான் என்ஐவி வச்சு எப்படி செலக்ட் பண்றதுன்றத நான் போடுறேன். நான் அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும். இல்ல என்ஏ வச்சு போடுறது ரைட்டு சார். ஹை என்ஏவியும் லோ என்ஏவியும் வந்து ரிட்டர்ன் வர்றதா பெஸ்ட். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் ரிட்டர்ன் எதுல நீங்க 500 வந்தாலும் என்ஏ எது பெஸ்ட், 500 இருந்தாலும் எது நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்க வந்து புதுசா இன்வெஸ்ட் பண்ண போறோம். என்ஏ வந்து அதிகமா வாங்க முடியும் லாங் டைம் கொடுக்கும்போது. அப்போ மிடிலா போற, அதாவது நம்ம டவுன் இல்லாம பார்த்து வாங்கணும். இல்ல நீங்க சொல்றத கேட்டுக்காம இருந்தாவது நம்ம சொல்றது நீங்க போன் பண்ணிடுறீங்க. ஆனா உங்களுக்கு இது கரெக்ட் இது தப்புன்னு நம்ம சொன்னோம்னா கரெக்ட் ஏத்துக்கிறீங்க, இது தப்புன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க. அப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்றது? இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன், அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ நமக்கு எல்லா விஷயம் தெரியும்ன்றது கிடையாது இல்லைங்களா? அப்படி சொல்ல வரேன் நான். இப்போ நான் என்னது உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நான் வீடியோல போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்ல வந்தேன். என்ஐவில வந்து 10 ரூபாய் என்ஐவி இருக்கு, 15 ரூபாய் என்ஐவில இருக்குது இல்லைங்களா? ரொம்ப பழைய ஃபண்டா இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு 2000 ரூபாய் என்ஐவில 1500 ரூபாய் என்ஐவிலாம் இருக்கும். இல்ல சார், அதையும் நான் செக் பண்ணிட்டேன். இயர் வந்து 2000க்கு அப்புறம் இருக்கிறதா எடுத்திருக்கேன். என்னது என்ஏ எடுக்கும் போது அது லான்ச் ஆனது வந்து 2020க்கு அப்புறம் இருக்கிறதா எடுத்திருக்கேன். சரி, அதெல்லாம் செக் பண்ணி எடுத்து. சரிங்க, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? பாயிண்ட் சொல்லுங்க. என்ஐவி எதுக்கு சொன்னீங்க? இப்போ எனக்கு அது சொல்லுங்களேன். என்ஐவியோட பாயிண்ட் சொல்லுங்க, எதுக்கு சொன்னீங்க? டாட்டால ஸ்மால் நல்லா இருக்கா, யூடிஏல ஸ்மால் நல்லா இருக்கா, பந்தல்ல அது கேட்டீங்களா? ஓகே, அது ஓகே. அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ஐவி எல்லாம் கம்மியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை கேக்குறேன் நான். இல்ல என்ஏவும் இயரும் கம்மி பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். இது பெஸ்டான்னு கேக்குறேன். இல்ல இந்த என்ஐவி எதுக்கு சொன்னீங்கன்னு கேக்குறேன் நான். அதையும் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டி கேக்குறேன் சார். அதுவும் இருங்க உங்களுக்கு ரெண்டு ஆன்சர் பண்றேன் இந்த क्वेश्चनக்கு. இருங்க 2 ஆன்சர் பண்றேன். ஒன்னு வந்து டாட்டாவா யூடிஐயான்னு கேட்டீங்க இல்லீங்களா? அத வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அது ரெண்டுமே ஸ்மால் கேப் கரெக்ட்டுங்களா? ஆமா. டாடா ஸ்மால் கேப்பா யூடிஐ ஸ்மால் கேப்புக்கா? இதுக்கு ஆன்சர் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஸ்மால் கேப்ல எல்லாம் வேல்யூவேஷன் அதிகம். இப்ப கொண்டு போற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஸ்மால் கேப் பக்கம் போகாதீங்க இப்போதைக்கு. ஓகேங்களா? ஒண்ணு. அதே மாதிரி இதுல நம்ம போலாமா இல்லையான்றது ஓரளவுக்கு வேல்யூவேஷன் கரெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த டைம்ல டாடா யூடிஐ கூடவும் மத்தது கூடயும் பார்ப்போங்க. அன்னைக்கு தேதியில ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லைங்களா? என்னென்ன ஏம்சி எல்லாமே எடுத்துப்போம். அதுலயே சாய்ஸ் வச்சிருக்கேன் சார். அதுல கனரா ரொபோக்கோ, மோதிலோரா, அப்புறம் இன்னும் அதுவும் ஸ்மால் கேப்புங்களா? அதுவும் ஸ்மால் கேப் தான் சொல்றீங்களா? மூணுமே ஸ்மால் கேப்ல. சரிங்க, இருங்க. டாடா, யூடிஐ, மோத்திலால், அப்புறம் கனரா ரொபேக்கோ. யூடிஐ, கனரா ரொபேக்கோ எல்லாம் ஸ்மால். எல்லாமே இந்த 4 ஸ்மால்ல எது ஸ்டார்ட் பண்றதுன்னு ஸ்மால் கேப்போட வேல்யூவேஷன் கம்மியா வரும்போதுங்க, அதாவது ஓரளவு கரெக்ட் ஆயிட்டு, ஏன்னா இப்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பிரீமியம்ல இருக்கு இல்லைங்களா? அது வேல்யூவேஷன் கரெக்டா வரும்போது அன்னைக்கு நம்ம இந்த 4த்துல எதை சூஸ் பண்ணலான்ட்டு நம்ம அன்னைக்கு போய்க்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க கேட்டீங்க என்ஐவி கேட்டீங்க இல்லைங்களா? அதுக்கு என் சைட்ல இருந்து ஒரு கிளாரிபிகேஷன் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்தரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது. என்னன்னா, இப்ப நீங்க வந்து புதுசா என்எஃப்ஓ லான்ச் பண்றாங்க பாத்தீங்களா? ஆமா சார். அந்த என்எஃப்ஓ வந்து 10 ரூபாய் என்ஏவி கரெக்ட்டுங்களா? சரி சார். ஓகேங்களா? அது அந்த என்ஏவி வந்து இப்ப இன்னொரு ஃபண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நல்லா ஓடிட்டு இருக்க ஃபண்டோட என்ஏவி வந்து ஒரு 100 ரூபாய்க்கு மேல இருக்குன்னு வச்சுப்போமே. சரி சார். ஓகேங்களா? அப்போ ஒரு 3 வருஷமா நல்லா ஒரு 3, 4, 5 வருஷமா ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற ஃபண்டுக்கு என்ஐவி அதிகமா தான் இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு என்ன பாயிண்ட் இந்த என்ஐவிக்காக எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த என்எஃப்ஓல நம்ம வந்து இன்னும் வந்து இப்பதான் லான்ச் பண்ணிருக்கோம். அப்ப 10 ரூபான்னு சீப்னு நம்ம இதை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். நம்பர் 1. சார் நான் ஒன்னு சொல்லிடுறேன் சார். ஒரே என்ஏனா மினிமம் மூவ் ஆன என்ஏ தான். மேக்ஸா ஒரு 15, 18 ரூபாய், 20 ரூபாய்க்கு மேல ஆல்பா வந்த என்ஏ தான் எடுத்துருக்கேன். இருங்க, சரிங்க. நீங்க விட்டுருங்க. இருங்க, இந்த என்எஃப்ஓ பாயிண்ட் சொல்லிட்டு அடுத்தது நான் இந்த 15 ரூபாய், 20 ரூபாய் என்ஏவி, 30 ரூபாய் என்ஏவி நீங்க எந்த என்ஏவி எவ்வளவு பார்த்து வச்சிருக்கீங்க? நீங்க சூஸ் பண்ண ஃபண்ட் எந்த ஃபண்ட் எவ்வளவு? அந்த மாதிரி சார் ஆல்பா வந்த என்ஏ எல்லாமே. இதுங்க ஆல்பா தனி, அதை விட்டுருங்க. நான் என்ஏவி நீங்க எவ்வளவு சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல வரேன். கம்மியா நம்ம என்ஏவி சூஸ் பண்ணதுக்காக சொல்ல வரேன் நான். 100 வரைக்கும் பண்ணிருக்கேன் சார். 100 இல்ல 42 ரூபாய் டாடா சார். டாடா 42 ரூபாங்களா? ஆமா சார். சரிங்க, இருங்க அந்த பாயிண்ட்க்கு வரேன் நான். நினைக்கிறேன் சார். சரிங்க, இருங்க ஒரே நிமிஷம். எதுக்கு நான் என்ன ஃபர்ஸ்ட் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியுமன்றதுக்காக சொல்ல வந்தேன் நான். அதனால அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்னா நியூ பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஸ், டிஎஸ்பி அதுலயும் ஃபண்டோட சைஸ் வந்து யார் அதிக இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க.
இருங்க இருங்க அது ஓகே, அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். நான் உங்களுக்கு என்எஃப்ஓ எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, அது ஒரு பாயிண்ட் வந்து இப்ப நம்ம என்எஃப்ஓ லான்ச் பண்ணும்போது 10 ரூபாய் என்ஏவி அதான் கம்மி இல்லைங்களா இருக்கிறதுலயே. ஆமா ஆமா ஆமாமா சார். ஓகேங்களா, அப்ப 10 ரூபாய் என்ஏவி நம்ம வாங்குறதுனால என்னன்னா, உங்களை மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இன்வெஸ்டர் 10 ரூபாவா கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா. ஆமா சார். அந்த 10 ரூபாவோ வந்து 1 கோடி ரூபாவோ 10 கோடியோ எவ்வளவு கலெக்ட் பண்றாங்களோ அமௌண்ட் ஒரு கலெக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா என்எஃப்ஓ முடிஞ்சதுக்கு அப்புறம். ஆமா சார். அதுக்கப்புறம் தான் அவன் போய் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. அதான் ஸ்மால் கேப் ஃபண்ட் இல்லைங்களா. சரி சரி சார். ஸ்மால் கேப் ஸ்டாக்கோட விலை வந்து இப்ப புதுசா இவன் என்எஃப்ஓல வந்திருக்கிறதுக்காக ஸ்டாக்கோட விலை எல்லாம் குறைவா இருக்க போறது இல்ல. ஸ்டாக்கோட விலை என்னவோ அதானே இருக்க போகுது. ஆமா சார். ஓகேங்களா, இது என்எஃப்ஓல நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இதே வந்து இப்ப நீங்க டாட்டால வந்து எவ்வளவு சொன்னீங்க, 45 ரூபாய் என்ஏவி சொன்னீங்க இல்லைங்களா. ஆமா சார். அப்ப என்ஏவின்றது ஒரு யூனிட்டோட பிரைஸ் 45 ரூபாங்களா. ஆமா சார். உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு 1000 கணக்கான பேர்கிட்ட இருந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்களோ அதுக்கு எல்லாருக்கும் அவங்க ஒரு கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை வச்சு அவன் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் டாட்டாவுக்காரன் வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அவன் வாங்குறான் பாத்தீங்களா. ஆமா சார். மார்க்கெட்ல அவன் வாங்குற ஸ்டாக் என்ன பிரைஸோ அந்த பிரைஸ் தானே அவனுக்கு கிடைக்கும். ஆமா சார். ஓகேங்களா, அதே வந்து ஒருத்தர் வந்து இதுல வந்து நிப்பான் ஸ்மால் கேப்னு வச்சுங்களேன், இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்மால் கேப்ல உங்களுக்கு தெரிஞ்சதுலயே என்ஏவி அதிகமா இருக்கிற சொல்றேன் நான். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூட என்ஏவி இருக்குது இல்லைங்களா. ஆதித்ய பிர்லா இருக்கு சார். ஓகேங்களா, ஆதித்ய பிர்லா இருக்குன்னு வச்சுங்களேன், HDFC இருக்கு. ஹெச்டிஎஃப்சி இருக்கு ஸ்மால் கேப்ல இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த என்ஏவி வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மேல இருக்கிற என்ஏவி கூட அவனும் போய் என்ன பண்றான்னா அதே மார்க்கெட்ல தான் அந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி வாங்குறாங்க. கரெக்ட்டுங்களா. சரி. ஆமா சார். அப்ப நான் என்ன உங்களுக்கு பாயிண்ட் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நீங்க என்ட்ரி பண்றீங்க பாத்தீங்களா, ஆமா சார். இது 1000 ரூபாய் என்ஏவியா 45 ரூபாய் என்ஏவியா இல்ல என்எஃப்ஓ மாதிரி வந்தா 10 ரூபாய் என்ஏவியான்றது முக்கியம் கிடையாதுங்க. சரி. இன்னைக்கு தேதியில இருந்து அடுத்த 3 வருஷத்துக்கு இந்த 1000 ரூபாய் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. சரி சார். ஓகேங்களா, அப்ப ஹெச்டிஎஃப்சி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணானா இந்த 1000 ரூபாய் கூட என்ஏவி கூட வந்து 1100 1500 ஆகுங்க. சரி சார். சரிங்களா, அவன் அந்த ரிட்டர்ன்ஸ் சொல்ல வரேன் நான். ஒரு 15% ரிட்டர்ன் கொடுத்தாங்கன்னா அது அந்த 1000 ரூபாய் என்ஏவி கூட அந்த 15% ரிட்டர்ன்ல வளரும். சரி சார். இந்த 45 ரூபாய் என்ஏவி இருக்கு பாத்தீங்களா, அது ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணலன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன் நான். அப்ப அந்த 45 கூட 40 ரூபா ஆகும். சரி சார். இந்த என்எஃப்ஓல லான்ச் பண்ணாங்க இல்லைங்களா 10 ரூபாய், அந்த மாதிரி வந்து 10 ரூபாய் என்ஏவி கூட வந்து பாத்தீங்கன்னா 9 ரூபாய் 8 ரூபாய் போயிட்டு கூட வரும். அது ரிட்டர்ன்ஸை பொறுத்து தான் என்ஏவி வளர்றது. சார் நீங்க சொல்றது கரெக்ட் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ஏ ஹை இருக்கும்போது ஹை ரிட்டர்ன் வர்றதில்லை. நான் எல்லாமே ஆவரேஜ் பார்த்தேன். இல்லைங்க, அது தப்பான முடிவுன்னு சொல்ல வரேன் நான். தப்பான இது இல்ல. போயிட்டு இருக்கு சார் என்னது. இருங்க இருங்க, அது ஆர்குமெண்ட்டுக்கு நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, என்ஏவி ஐயா இருந்ததுன்னா பெர்ஃபார்ம் பண்ணாதுன்றது வந்து அது வந்து தப்பான புரிதல்ங்கன்னு சொல்ல வரேன். ஆமா ஆமா ஆமா, அது உண்மைதான் சார். ஆனா நாங்க என்ன பண்றோம் சார், லாங் டைம் போது அதிக என்ஏ வாங்க முடியும். என்ஏ வாங்க முடியும் குறைஞ்ச அமௌண்ட்ல அதிக என்ஏ வாங்கினா. இப்ப இல்லைன்னா ஃபியூச்சர்ல வந்து நல்ல பெனிஃபிட் இருக்கிற வாய்ப்பு. நீங்க சொல்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாக்குறீங்க. நாங்க ஃபியூச்சர்ல வந்து என்ஏ அதிகம் வாங்கும் போது ஃபியூச்சர்ல இது நல்லா பண்ணும் போது நல்லா பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கறத நான் கஷ்டப்படுறேன். இல்ல நான் உங்களுக்கு சொல்ல வர்றது புரியல உங்களுக்கு. இல்ல சொல்றது நீங்க புரியுது என்னதுன்னா, நீங்க கொடுக்குற என்ஏவி 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க பாத்தீங்களா, 1000 ரூபாய் என்ஏவிக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்ப 1000 ரூபாய் என்ஏவில சப்போஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், 1000 ரூபாய் என்ஏவில வந்து ஒரு யூனிட்டா வாங்கிருப்பீங்க இந்த ஹெச்டிஎஃப்சில. ஓகேங்களா, ஒரே ஒரு யூனிட் வாங்கியிருப்பீங்க. இதே 100 ரூபாய் என்ஏவில இருக்கிற ஃபண்டுல போய் பாத்தீங்கன்னா 10 யூனிட் வாங்கியிருப்பீங்க. ஆமா சார். உங்ககிட்ட யூனிட் தானே அதிகமா இருக்கும். ஆமா சார். கரெக்ட்டுங்களா, அந்த ஒரு யூனிட்ல வந்து அவன் உள்ள ஒரு எத்தனை ஸ்டாக்ல அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க, 20-30 ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்களா. ஆமா சார். அந்த 20-30 ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் என்ன விலையோ அதே தானே இந்த 1000 ரூபாய் என்ஏவி உள்ள இதுக்கும் அதே தானே ஸ்டாக் இருக்கும் இல்லைங்களா. பிரைஸ் மாறாது இல்லைங்களான்னு சொல்ல வரேன் நான். ஆமா சார். இப்ப நீங்க டைரக்டா ஸ்டாக்க போய் வாங்குறதுக்கு பதில் மியூச்சுவல் ஃபண்ட் த்ரூ ஸ்டாக் தானே வாங்குறீங்க. ஆமா சார். ஸ்டாக் கம்மி பிரைஸ்ல எனக்கு கிடைக்குது, வேல்யூல கிடைக்குது, நான் வாங்கிட்டேன் அதனால எனக்கு பெனிஃபிட்னு சொல்ல வந்தா நீங்க உங்களோட ஆர்குமெண்ட் ஓகே. இப்ப நான் உங்களுக்கு என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, 1000 ரூபாய் உள்ளது வந்து எப்படி சார் வளரும், 100 ரூபாய் தானே 1000 ரூபாய் ஆகும்னு சொல்றீங்க பாத்தீங்களா. அப்படி இல்ல சார், அப்படி இல்ல சார். ரிட்டர்ன்ல வந்து மேக்சிமம் 1000 ரூபாய் இருக்கிறது வந்து இப்ப 100 ரூபாய் இருக்கிற எண்ணியோட அதான் வளர்ற வளர்ச்சி வந்து 1000 ரூபாய் இருக்கிறதுல 90% வளர்ச்சி இல்ல. ஓகே, இல்லைங்க நான் உங்களுக்கு நான் இதை எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து அந்த 1000 ரூபாய்க்கு மேல இருக்கிற என்ஏவியே நல்லா ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்ட் எல்லாம் எடுத்து காட்ட முடியும். அதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் சொல்ல வரேன். 3000 ரூபாய்க்கு இருக்கு,
அது அது மாதிரி இல்ல சார், என்ன சொல்ல அதான் நான் வரேன்னா, உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு உண்மையா புரிஞ்சுக்கணும்னு இருந்ததுன்னா, நீங்க நெறைய இத பத்தி ஸ்டடி பண்ணலாம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா. என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு ஃபண்டுமே நம்ம செலக்ட் பண்றோம் பாத்தீங்களா? ஆமா அவன் சார். வந்து லாஸ்ட் 3 வருஷம், 5 வருஷம் ட்ராக் ரெக்கார்ட்ல கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்றான் அப்படின்னு இருந்ததுன்னா, அந்த சரி சார். ஃபண்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, அந்த என்ஏவி அதிகமாகுங்க. ஆமா. அதிகமா என்ஏவி விலை இருந்துச்சுன்னா, அது பெர்ஃபார்ம் பண்ணாதுன்னு நெனைக்கிறது வந்து, அது வந்து கரெக்ட்டான விஷயம் கிடையாது நம்பர் 1. இல்ல சார், நீங்க சொல்றது கரெக்ட் 2வது சார். வந்து மேக்ஸிமம் இருங்க, இருங்க, மேக்ஸிமம் இருங்க. இல்ல சார். 2வது வந்து ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு மட்டும் தான் இது அப்ளிகபிள். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏயுஎம் அது கூட சொல்லுவாங்க. அந்த பர்ட்டிகுலர் ஏஎம்சில வந்து அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் வந்து நெறைய கலெக்ட் ஆச்சுன்னா, சரி சார். அதனால ஸ்மால் கேப்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு மித்து தாங்க. அதுவே நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் பாருங்க. அவன் தான் ஏயுஎம் அதிகம். ஆமா சார். ஆனாலும் அந்த ஸ்மால் கேப்ல மத்தவங்களோட நல்லாவே கன்சிஸ்டன்ட்டா ரிட்டர்ன்ஸ பீட் பண்ணிட்டு வரான். சரி 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 ஓகேங்களா? சரி. ஏன்னா ஸ்மால் கேப்ப தவிர நீங்க விட்டுட்டு, மிட் கேப்பும் விட்டுட்டுங்க. லார்ஜ், ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப்ன்லாம் போகும்போதெல்லாம், ஏயுஎம் அதிகமா இருந்துச்சுன்னா, அத பத்தி கவலை கிடையாது. அதுல கூட ஏயுஎம் தான் பேசுவாங்களே தவிர, என்ஏவி பத்தி வராதுங்க. ஏன்னா என்ஏவிக்கு வந்து அந்த ஃபண்டோட வயசு ஆக ஆகங்க, அதுல குரோத் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த என்ஏவி மதிப்பு இன்கிரீஸ் ஆயிட்டே தான் வரும். ஓகேங்களா? நம்ம செலக்ட் பண்றது வந்து என்ஏவி கம்மியா இருக்கா, என்ஏவி அதிகமா இருக்கான்னு பார்க்கக்கூடாது. சரிங்க சார், இன்னொரு டவுட் சார். இப்ப என்ஏ இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரே இயர்ல ஃபண்ட் வந்து லான்ச் ஆயிருக்கு சார். சரிங்க, ரிட்டர்ன் வந்து ஒரு இப்போ என்ஏ வந்து 2021 லான்ச் ஆயிருக்கு சார். ஒரு ஒரு ஃபண்டை வச்சுக்கு சார், மல்டி கேம்லாம் எடுத்துக்கு சார். சரிங்க. அதே என்ஏ வந்து ஒரு 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 18 ரூபா வந்திருக்கு. ஒன்னு 13 ரூபா தான் வந்திருக்கு. ம். ஒன்னு வந்து 17 ரூபா வந்திருக்கு. சரிங்க. ஆல்பா வந்து எது சார் பெஸ்டா இருக்கும்? என்ஏ ஹையா இருக்கிறது ஆல்பா பெஸ்டா இருக்குமா? என்ஏ கம்மியா இருக்கிறது அதான் ஆல்பா சொல்றேன். என்ஏவி விட்டுருங்கன்னு சொல்ல வரேன் நானு. நீங்க வந்து ஆல்பா எப்படி எது நல்லா குடுத்திருக்குன்னா, அதுக்கு ஏத்த மாரி எந்த ஃபண்ட் ரிட்டர்ன் குடுக்குதோ அதோட ஆல்பா நல்லா இருக்கும். ஓ சரி ஓகேங்களா? சரி. அப்ப நம்ம வந்து அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் இது தேவையில்லாத உங்களுக்கு கன்ஃப்யூஷன் நீங்க தப்பு பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குது. அதுதான் நான் சரி உங்களுக்கு சொன்னேன். இந்த ₹10 என்ஏவி உள்ளது வந்து ₹100 ஆகி, ₹1000 ஆகி, அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல கன்டினியூஸா பல வருஷம் இருக்கும்போது, 1000, ₹2000 ஆகி என்ஏவி போயிட்டே இருக்குங்க. வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். சரிங்க. நெறைய தெரிஞ்ச ஒரு சில அண்டர் பெர்ஃபார்மிங் வந்து பாத்தீங்கன்னா, ₹10 என்ஏவி வந்து ₹8, ₹7 போய் அண்டர் பெர்ஃபார்மிங் ஆகி அப்படியே க்ளோஸ் ஆன ஃபண்டும் இருக்குது. இல்ல சார், அது ரைட்டு சார், நீங்க அது சொல்றது ஒண்ணு. புரியுது. 2வது வந்து அட் த சேம் நம்ம டைம்ல என்ட்ரி வந்து பண்ணும்போது ₹50 என்ஏவியா, ₹30 என்ஏவியா, ₹100 என்ஏவியா, இல்ல வந்து ₹500 என்ஏவியான்றதெல்லாம் பார்க்க தேவையில்லைங்க. சரி நல்லா சரி சரி. பெர்ஃபார்ம் பண்ற ஃபண்ட் ₹500 தொட்டுச்சு இல்லைங்களா? அதுவும் ₹100ல இருந்து ₹500 வந்திருக்கு இல்லைங்களா? சரி சார். சார் நான் நீங்க இன்னொரு நீங்களே சொல்றீங்க ₹1000 என்ஏவியும் பார்த்திருக்கேன், ₹2000 என்ஏவியும் பார்த்திருக்கேன் இல்லைங்களா? அதுவும் ஒரு காலத்துல ₹500 என்ஏவியா தானே இருந்திருக்கும். சார் எல்லாமே எஸ்பிஐயும் ஐசிஐசி தான் சார், ரெண்டுமே ம். ரெண்டுமே நல்ல கம்பெனி, நேம்ல இருக்கிற கம்பெனி, நல்ல பிளக்ஸி கேப் தான். அந்த ஓகே, மாதிரி இருக்கும்போது வந்து டவுன் ஆகிறதுக்கு 90% வாய்ப்பு குறைவு. ஓகே. இப்போ நீங்க மத்த கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா டவுன் ஆகும் சார். பாத்தீங்கன்னா வேற இதெல்லாம் இருக்குல்ல. இப்ப ஐசிஐசியும் எல்லாம் மேக்ஸிமம் கான்ஸ்டன்டா போயிட்டு இருக்கிறது. ஐசிஐசியும் எஸ்பிஐயும் கான்ஸ்டன்டா போயிட்டு இருக்கிறது. சரிங்க. அதுல வந்து உங்க இயர்லி பாத்தீங்கன்னா என்விஏ வந்து ஹையில் இருக்கிறது எடுக்கிறதா, லோவில் இருக்கிறது எடுக்கிறதா. ஒரு ₹2 அதுவே 2002 ரெண்டுமே லான்ச் ஆயிருக்கு. இல்ல என்னோட ஆன்சர் சிம்பிள் தாங்க. இதுல என்ஏவி லான்ச் ஆயிருக்கு. பார்க்க வேண்டாம்ன்றதுதான் என்னோட இதுல இது. பாக்கல சார். ம். இன்னொன்னு கேக்கு 2005 லான்ச் ஆயிருக்கு சார் சரிங்க. ஒரு ஃபண்டு. அது ஆல்பா வந்து 15 வந்திருக்கு சார். ஓகே. அதே பாத்தீங்கன்னா இப்போ 2023 வந்திருக்கு சார். அது வந்து 5 இருக்கு சார் ஆல்பா. 2005 இருக்குது, 11 இருக்கு சார். இதுல எது பெஸ்ட்னு எடுக்கிறது சார்? வெறும் ஆல்பா மட்டும் பாக்குறேன். ஆல்பா இம்பார்ட்டன்ட் தான். ஆ ஆனா நீங்க செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல தான் வந்தது ஆல்பா இல்லைங்களா? ஆமா. அடுத்தது அதே மாதிரி கொடுப்பானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனோட அது கன்சிஸ்டன்சி. இப்ப அது கொடுப்பாங்கறது டவுட் அப்புறம் விட்டுருங்க சார். இதுல எது பெஸ்ட் எடுக்கலாம்? அது கொடுக்கறது அப்புறம் பின்னாடி ஃபீச்சர் பத்தி நம்ம யோசனை சார். இல்ல நான் என்ன பாயிண்ட் சொல்ல வந்தேன்னா, ஆல்பா கொடுத்ததுக்கு நம்ம இந்த 2 பேருமே வந்து கன்சிஸ்டன்டா யார் கொடுத்திருக்காங்கன்றத பார்க்கணும்னு. ஓ சரி 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 ஓகேங்களா? சார். சும்மா ஒரு 6 மாசத்துல 2000 ஒரு லக்ல கூட அவங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கும் இல்லைங்களா? ஒரு பீரியட்ல சொல்றோம். ஒரு 3 மாசம் 6 மாசம் ஒரு குவார்டர் ரேங்கிங் 2 குவார்டர் ரேங்கிங்ல வந்து நல்ல டாப்ல வந்தவங்க வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாதுல்ல. அப்ப அதை வச்சு அவன் தான் ஆல்பா அதிகமா இருப்பான். 10 11 கூட ஆல்பா இருக்கான்னு வச்சுப்போமே. சரி சரி. உனக்கு அவன் வந்து ஒரு 5 ஆல்பா கொடுத்த வந்து 5 6 வருஷமா கொடுத்துட்டு இருக்கான்னு வச்சுப்போமே. அவன் தானே பெஸ்ட் இல்லைங்களா? ஓ சரி சரி ஏன்னா சரி ஜென்ரலா நாங்க பார்க்கும் போதெல்லாம் நாங்க எடுத்து ஆல்பா படிக்கும் போதெல்லாம் 3 வருஷத்துக்கான ஆல்பா பார்ப்போம். சரி 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 சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூங்க.